ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய 6வது தலத்தை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். பர்வதவர்த்தினி என்று சொல்லக்கூடிய சேது பீடம் என்பது அந்த பீடத்தினுடைய பெயர். 6வது தலம். காசிக்கு நிகரான ஒரு பதி நம்ம ஸ்டேட்லயே இருக்கக்கூடிய ஒன்று. ஏற்கனவே பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் முக்தி என்று சொல்லக்கூடிய தலம் திருவண்ணாமலை. அதற்கடுத்து காசியில் இறந்தால் முக்தி. காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். அப்ப அந்த ராமேஸ்வரத்தினுடைய சிறப்புகளை நேற்றைய தினத்துல பார்த்தோம். ராமநாத சுவாமியாக இருக்கக்கூடிய ராமபெருமானுடைய திருவருள் எப்படிப்பட்டது அதையெல்லாம் நேற்றைய தினத்துல இறைவனை தோழனாக கொண்டால் எவ்வளவு உயர்வு என்பதையெல்லாம் பார்த்தோம். ஒரு சாதாரண செருப்பு தைக்கக்கூடியவனுடைய மகனை தோழனாக ஏற்றுக்கொண்டு ராமபெருமான் அவன் செய்து கொடுத்த சிம்மாசனத்தை, அவன் செய்து கொடுத்த செருப்பை சிம்மாசனத்துல உட்கார வச்சார். கடவுளுடைய நமக்கு என்ன இருக்கணும்? தோழமை இருக்கணுமா? அப்ப இறைவனை வணங்கி 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 இன்னருளை சேர்த்து வைத்துக் கொள்ளணும்ன்றது இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மால முடிஞ்ச வரைக்குமோ இளமையிலேயே இறைவன்